வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் இரவு நேர பிரதான செய்திகள் வாசிப்பது எம். சிகா ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன். செய்தியாசிரியர் எஸ். லோகேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். கோட்டாபயவே கூறினார், நீதிமன்றில் அம்பலப்படுத்திய தேசபந்து. நாட்டில் கடுமையாகும் ஆசனப்பட்டி சட்டம், அமைச்சர் விடுத்த எச்சரிக்கை. இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் குறித்து கோப் குழுவில் வெளியான தகவல். சூடுபிடிக்கிறது லலித் குகன் காணாமலாக்கப்பட்ட விவகாரம், சாட்சி வழங்க தயாரானார் கோட்டாபய. நாட்டை உலுக்கிய யட்டினுவர சம்பவம், கம்பியுடன் நின்ற தந்தை, 12 வயது மகளின் வாக்குமூலம். உக்ரைன் சிறை மீது ரஷ்யா சரமாரி ஏவுகணை தாக்குதல், பலி எண்ணிக்கை 22 உயர்வு. உள்நாட்டு செய்திகள். யட்டினுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர், அவரது மனைவி மற்றும் மூத்த மகள் ஆகியோர் அவர்களது வீட்டில் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். போலீசாரால் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் இறந்த பிரதேச சபை உறுப்பினர் வேறொரு நபருடன் செய்த பண கொடுக்கல் வாங்கலே இந்த தற்கொலைக்கு வழிவகுத்துள்ளமை தெரிய வந்துள்ளது. போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின்படி நேற்று காலை யட்டினுவர யஹலதென்ன பகுதியில் அமைந்துள்ள குறித்த பிரதேச சபை உறுப்பினரின் 2 மாடி வீட்டில் இருந்து சடலங்கள் மீட்கப்பட்டன. வீட்டின் பின்புறம் கட்டப்பட்ட ஒரு தற்காலிக இடத்தில் பிரதேச சபை உறுப்பினர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட அதே நேரத்தில் வீட்டின் மேல் மற்றும் கீழ் தளங்களில் உள்ள 2 அறைகளில் அவரது மனைவி மற்றும் மகளின் உடல்கள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டன. இருப்பினும் மனைவி மற்றும் மகளின் மரணத்திற்கான காரணம் இன்னும் வெளியாகாத நிலையில் முதல் நாள் இரவு தனது மனைவி மற்றும் மகளுக்கு ஏதோ ஒரு வகையான தூக்க மாத்திரைகளை கொடுத்து அவர்களின் கழுத்தை நெரித்து பிரதேச சபை உறுப்பினர் கொன்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். பிரதேச சபை உறுப்பினரின் இளைய மகளுக்கு 12 வயது என்றும் சம்பவ தினத்திற்கு முன்தினம் கல்வி சுற்றுலாவிற்கு சென்று நள்ளிரவுக்கு பிறகு வீடு திரும்பியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தனது தந்தை சில மாத்திரைகளை சாப்பிட கொடுத்ததாக சிறுமி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அதிகாலையில் தன்னை கழுத்தை நெரிப்பது போல் உணர்ந்து எழுந்ததாகவும் தனது தந்தை கையில் கம்பியை பிடித்திருப்பதை கண்டதாகவும் அந்த நேரத்தில் தனது தந்தை தன்னை கட்டிப்பிடித்து அணைத்ததாகவும் இளைய மகள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் தனது தந்தை குளியலறைக்கு செல்வதாக கூறி சென்றுள்ள நிலையில் சிறிது நேரத்திற்கு பிறகு குரட்டை சத்தம் கேட்டதாகவும் அங்கு சென்றபோது தனது தந்தை தூக்கில் தொங்கியிருப்பதை கண்டதாகவும் சிறுமி குறிப்பிட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளின் போது இறந்த பிரதேச சபை உறுப்பினர் சம்பிக்க நிலந்த எழுதியதாக கூறப்படும் 4 பக்க கடிதம் ஒன்றை விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதில் விஜயசிங்க, உன்னை சபிக்கிறேன், நீ எப்போதும் என்னை கொலை செய்வதாக மிரட்டி வீட்டை விற்க முடியாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறாய். ஒரு நாள் என் மகளின் பாடசாலைக்கு அருகில் வந்து மகளுடன் இருந்தபோது என் காலரை பிடித்து வீட்டிற்கு வந்து கையெழுத்திட சொன்னான். நான் கையெழுத்திட முடியாது என்று சொன்னதும் அவன் என் தலையில் இரும்பினால் அடித்தான். என் நெற்றியில் அந்த வடு இன்னும் இருக்கிறது. இவ்வாறு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான ஸ்தல விசாரணையை கண்டி நீதவான் சாமர விக்ரமநாயக்க மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பணி இடைநீக்கம் செய்யப்பட்ட போலீஸ் மா அதிபர் தேசபந்து தென்னகோன் தன்னை கைது செய்வதை தடுக்க உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்த நிலுவையில் உள்ள பிணை மனு மீதான உத்தரவை கோட்டை நீதவான் நிலப்பொலி லங்காபுர அறிவிக்க முடிவு செய்துள்ளார். குறித்த வழக்கு நேற்று இடம்பெற்ற நிலையில் அவர் இந்த முடிவை வெளிப்படுத்தியுள்ளார். முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிந்து தான் செயல்பட்டதாகவும் தனது சொந்த விருப்பப்படி எதையும் செய்யவில்லை என்றும் தேசபந்து வாதிட்டுள்ளார். போராட்டத்தின் போது ஜனாதிபதி செயலகத்தில் நடந்த ஒரு சம்பவ
சம்பவம் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக தன்னை கைது செய்ய திட்டமிருப்பதாக கூறி தேசபந்து தென்னகோன் இந்த முன்பிணை மனுவை சமர்ப்பித்திருந்தார். இந்நிலையில் சட்டத்தரணி தரிந்து விக்ரமநாயக்கவின் ஆலோசனையின் பேரில் மூத்த சட்டத்தரணி அஜித் பத்திரன தென்னகோன் சார்பாக நீதிமன்றத்தில் முன்னிலையாகியுள்ளார். உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட போது அவர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகவில்லை. இதன்படி தேசபந்து தென்னகோன் தனது பிணை மனுவில் சம்பவத்தை தடுக்க எடுக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்ததாக குறிப்பிட்டுள்ளார். அந்த நேரத்தில் மேல் மாகாணத்திற்கு பொறுப்பான மூத்த துணை போலீஸ் கண்காணிப்பாளராக அப்பகுதியில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க உரிய உத்தரவுகளை வழங்குவதன் மூலம் தனது அதிகாரங்கள் மற்றும் பொறுப்புகளுக்கு ஏற்ப செயல்பட்டதாகவும் அவர் தனது மனுவில் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் அப்போதைய போலீஸ் கண்காணிப்பாளர் மற்றும் அமைச்சின் செயலாளரின் உத்தரவுகள் காரணமாக தனது கடமைகளை சரியாக செய்வதிலிருந்து தனக்கு தடை ஏற்பட்டதாகவும் நிறைவேற்று ஜனாதிபதியிடமிருந்து தெளிவுபடுத்தலை பெற்ற பிறகு அவரின் உத்தரவுகளின்படி அதிகாரிகளை அனுப்பி கலவரக்காரர்களை கலைக்க நடவடிக்கை எடுத்ததாகவும் தென்னகோன் தனது விண்ணப்பத்தில் நீதிமன்றத்திற்கு மேலும் தெரிவித்துள்ளார். இதன்படி குற்றப்புலனாய்வு துறையுடன் இணைக்கப்பட்ட சிறப்பு போலீஸ் புலனாய்வு பிரிவின் பொறுப்பதிகாரி சம்பந்தப்பட்ட திகதியில் நீதிமன்றத்தில் முன்னிலையாகுமாறு அறிக்கை அனுப்பவும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். இதற்கமைய ஆகஸ்ட் 5ஆம் திகதி பிணை விண்ணப்பம் தொடர்பான உத்தரவை நீதிபதி அறிவித்துள்ளார். மேலும் நிலுவையில் உள்ள பிணை விண்ணப்பம் தொடர்பாக ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் அன்றைய தினம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்குமாறும் நீதிபதி கூறியுள்ளார். இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் சுங்க பிரிவினரின் பொறுப்பில் வைக்கப்படுவது குறித்து அரசாங்க நிதி தொடர்பான பாராளுமன்ற குழுவின் அவதானத்திற்கு கொண்டுவரப்பட்டது. சமீபத்தில் குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா தலைமையில் குறித்த குழு பாராளுமன்ற வளாகத்தில் கூடியது. இது தொடர்பில் கருத்து வெளியிட்ட ஹர்ஷ டி சில்வா පිළිගන්න ඕනේ මේ චෝදනාව ගේන්නේ ලංකාවේ තියෙන ප්‍රධානම ආයතනයට විරුද්ධව ජෝන් කිල්ස් ආයතනයට විරුද්ධව. එතකොට දැන් මේක සවුත් චයිනා මෝර්නිං පෝස්ට් එකේ ලොකු ආටිකල් එකක් හැටියට ගිහලා දෙනවා. මම ඒක කියෙව්වා. ඒ සවුත් චයිනා මෝර්නිං පෝස්ට් එකේ කියන්නේ මෙන්න මෙහෙම කතාවක්. සමහර රටවල් වල ඒ ටැක්ස් ස්ට්‍රක්චර්ස් තියෙන නිසා සිංගප්පූරුවේ, නේපාලේ, ලංකාවේ ඒ ටැක්ස් ස්ට්‍රක්චර්ස් තියෙන නිසා ඒවා ඒ ටැක්ස් ස්ට්‍රක්චර් එකට සරිලන විදියට ටැක්ස් එක අඩු කරන විදියට තමයි ඒගොල්ලෝ ඒ එන්ජින් කැපැසිටි එක හදලා තියෙන්නේ. දැන් උදාහරණයක් හැටියට ඒ පත්තරේ තියෙන්නේ සිංගප්පූරුවල නේද පත්තරේ ගන්න හොංකොං වලද කොහෙද? මම දන්නේ නැහැ. ඒකේ තියෙන්නේ BYD කියන වාහනේ 150 කිලෝවොට් වලට සමහර රටවල් වලට යනවා. ඒ වාහනේම 100 කිලෝවොට් වලට අනිත් රටවල් වලට යනවා. එතකොට දැන් මට තියෙන ප්‍රශ්නේ තමයි අපිට මේක 100ද 150ද කියන එක හොයාගන්න මොකක් හරි ජාත්‍යන්තරය පිළිගත්ත ක්‍රමවේදයක් ඇතිනේ. It's a technical evaluation. ඒක තමයි. මම කියන්නේ ජාත්‍යන්තරව පිළිගත්ත තාක්ෂණික ක්‍රමවේදයක් ඇති මෙතන. ඒක මේ කවුරුද මේක වෙනස් කරාද නැද්ද කියන එක ඒක තමයි. ඉතින් අපිට තියෙනවාද එහෙම ජාත්‍යන්තරව පිළිගන්න පුළුවන් තාක්ෂණික ක්‍රමවේදයක් තියෙනවාද லங்காவே මේක செக் කරන්න. இலங்கையின் மிக முக்கியமான நிறுவனம் ஒன்றுக்கு எதிராக இந்த குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது. இது சவுத் சைனா மார்னிங் போஸ்டில் ஒரு முக்கிய கட்டுரையாக இருந்தது. நான் அதை படித்தேன். சவுத் சைனா மார்னிங் போஸ்டில் இவ்வாறு கீழ்வருமாறு குறிப்பிடப்பட்டிருந்தது. சில நாடுகளில் வரி கட்டமைப்புகள் இருப்பதால் சிங்கப்பூர், நேபாளம் மற்றும் இலங்கை ஆகியவை அவ்வாறான வரி அமைப்புகளை கொண்டுள்ளன. அவை வரிகளை குறைக்கும் வகையில் இயந்திர திறனை வடிவமைத்துள்ளன. உதாரணத்திற்கு அந்த செய்தியில் BYD என்ற வாகனம் உள்ளது. அது சில நாடுகளுக்கு 150 கிலோவாட்டுக்கு செல்கிறது. அதே வாகனம் மற்ற நாடுகளுக்கு 100 கிலோவாட்டுக்கு செல்கிறது. எனவே இதன் உண்மையான கிலோவாட்டை கண்டறிவதற்காக சர்வதேச அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப முறை இலங்கையில் காணப்படுகிறதா? இதற்கு சுங்கத்தின் மேலதிக பணிப்பாளர் நாயகம் சீவலியாறு கூட கருத்து வெளியிடுகையில் දැන් අපි ඒක තමයි ඇත්තටම බලාගෙන යන්නේ. දැන් මෝටර් එකේ කැපැසිටි එකනේ මං හිතන්නේ ඒක චෙක් කිරීම සඳහා අපිට ලොකු ඉෂුව එකක් ඇති වෙයි කියලා. ඔව් එහෙනම් මොකද්ද ප්‍රශ්නේ? නමුත් දැන් ප්‍රශ්නේ තියෙන නිසා ඒගොල්ලන් දැන් මේ වෙලාව මන් දන්නේ මේක කීම සුදුසුද කියලා අපි ඉන්වෙස්ටිගේෂන් එක කරගෙන යන නිසා අවශ්‍ය සහයෝගය ඉක්මනින් ලැබෙන්නේ නැහැ අපිට බලාපොරොත්තු වෙන ඉක්මනින්. අපිට හදිස්සියක් තිබ්බට ඒගොල්ලන්ට මෙහෙම ප්‍රශ්නයක් තියෙනවා. ඉතින් අපි කිව්වේ මෝටර් එක චෙක් කරමු කියලා. ඒකට ඒගොල්ලන් කියනවා මේක මේ වාහනෙන් ගලවන්න ඕනේ. ඒකට ගලවීමේ ක්‍රමයක් තියෙනවා. ඒකට එක්ස්පර්ට්ස්ලා එන්න ඕනේ. ඒ විදිය ඩීලේස් තමයි දෙන්නේ from their part.
அதை செய்வதில் நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காது என்று நினைக்கிறேன். இங்கு பிரச்சனை என்னவெனில் நமக்கு தேவையான ஒத்துழைப்பு விரைவில் கிடைக்காது. அப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறது. எனவேதான் இயந்திரத்தை சோதனைக்கு உட்படுத்த கூறினோம். இதை வாகனத்திலிருந்து அகற்ற வேண்டும் என்கிறார்கள். இதிலிருந்து மீள்வதற்கு ஒரு வழி இருக்கிறது. நிபுணர்கள் அதற்கு வர வேண்டும் என தெரிவித்தார். 2011ஆம் ஆண்டு காணாமல் ஆக்கப்பட்ட 2 மனித உரிமை ஆர்வலர்களான லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் ஆகியோரின் வழக்கு குறித்து சாட்சி வழங்க தயார் என முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ அறிவித்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பில் செய்யப்பட்ட ஹேபியஸ் கார்பஸ் வழக்கில் சாட்சியம் வழங்க தயாராக உள்ளதாக கோட்டாபயவின் சட்டத்தரணிகள் உச்ச நீதிமன்றத்தில் இன்று அறிவித்துள்ளனர். கோட்டாபய ராஜபக்ஷ தரப்பில் சட்டப்பூர்வமாக ஆஜரான ஜனாதிபதி வழக்கறிஞர் ரோமேஷ் டி சில்வா இந்த தகவலை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு காரணங்களால் யாழ்ப்பாணத்தில் சாட்சி அளிக்க முடியாது என்றும், ஆனால் கொழும்பில் உள்ள நீதிமன்றம் ஒன்றில் சாட்சி அளிக்க தயார் என கோட்டாபய கூறியதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து யசந்த கொடாகொட, குமுதினி விக்ரமசிங்க மற்றும் ஷிரான் குணரத்ன ஆகிய நீதியரசர்கள் அடங்கிய உச்ச நீதிமன்ற குழு சாட்சி அளிக்கும் கோரிக்கையை யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் 4 வாரத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என உத்தரவிட்டது. இது தொடர்பான வழக்கானது காணாமல் போன 2 மனித உரிமை ஆர்வலர்களினதும் உறவினர்களினால் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இந்த விவகாரம் தொடர்பான மேல்முறையீட்டு மனு இன்று உயர் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேலும் கோட்டாபய ராஜபக்ஷ சாட்சி அளிக்க தயாராக இருப்பதால் வழக்கை முடிக்க வேண்டும் எனவும் அவரது தரப்பில் வாதம் வழங்கப்பட்டது. இதற்கு காணாமல் போனவர்களின் குடும்பங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் வழக்கறிஞர் நுவன் போபகே அவரும் உடன்பாடு தெரிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் வழக்கு விசாரணையை முடிக்க நீதிமன்றம் தீர்மானித்தது. இந்த வழக்கு 2011 டிசம்பர் 9ஆம் தேதி லலித் வீரராஜ் மற்றும் குகன் முருகானந்தன் காணாமல் போன சம்பவம் தொடர்பாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. இருவரது காணாமல் போன வழக்கில் 2019இல் கோட்டாபய ராஜபக்ஷவை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் பாதுகாப்பு காரணங்களால் யாழ்ப்பாணத்திற்கு செல்ல முடியாது என கூறி அவர் அந்த அறிவுறுத்தலுக்கு எதிராக மேல்முறையீடு செய்திருந்தார். மேல்முறையீட்டு நீதிமன்றம் அந்த அறிவுறுத்தலை ரத்து செய்து அவரை சாட்சியாக அழைக்கும் உத்தரவை இடைநிறுத்திய நிலையில் இந்த தீர்ப்பை நீக்குவதற்காகவே பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இப்போது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தாக்கல் செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புலம்பெயர் இலங்கை தொழிலாளர் ஒருவர் தென்கொரியாவில் மோசமாக நடத்தப்பட்டமை தொடர்பில் அந்த நாட்டின் ஜனாதிபதி லீ ஜே மியூங் எடுத்த உடன் நடவடிக்கையை பாராட்டியுள்ள இலங்கை அரசாங்கம் நன்றியையும் தெரிவித்துள்ளது. இலங்கையை சேர்ந்த பணியாளர் ஒருவர் ஃபோக்லிப்டில் கட்டி வைக்கப்பட்டு தூக்கிச் செல்லப்படுவதை காட்டும் காணொலியொன்று அண்மையில் சமூக வலைதளங்களில் வைரலானது. இது பரவலாக பொதுமக்களிடையே சீற்றத்தையும் கண்டனத்தையும் தூண்டியது. இதற்கு பதிலளிக்கும் விதமாக அந்நாட்டு ஜனாதிபதி லீ ஜே மியூங் இந்த சம்பவத்தை மனித உரிமை மீறல் என்று கண்டித்ததுடன் முழுமையான விசாரணைக்கும் உத்தரவிட்டார். இந்த நிலையில் தமது உத்தியோகபூர்வ எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ள வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் புலம்பெயர்ந்த பணியாளர்களின் உரிமைகளை நிலைநிறுத்துவதற்கான தென்கொரியாவின் விரைவான நடவடிக்கைகளை பாராட்டியுள்ளார். பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு நீதியை உறுதி செய்வதற்காக சியோலில் உள்ள இலங்கை தூதரகம் தென்கொரியா அதிகாரிகளுடன் தீவிரமாக ஒருங்கிணைந்து செயல்படுகிறது எனவும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். அதரலியத்த ரம்புக்கணை வீதியில் 12வது மைல்கல் அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். அதரலியத்த திசை நோக்கி பயணித்த லொரி ஒன்று முச்சக்கர வண்டியுடன் மோதி நேற்று மாலை இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது. லொரியின் சாரதியால் வாகனத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போன நிலையில் மோட்டார் சைக்கிள் மற்றும் கெப் வண்டியின் மீது மோதி விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் லொரியின் சாரதி மற்றும் 2 உதவியாளர்கள், மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர், கெப் வண்டியின்
சாரதி மற்றும் உதவியாளர் ஆகியோர் காயமடைந்து ஹதரலியத்த வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பின்னர் 52 மற்றும் 63 வயதான லொரியின் சாரதி மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளனர். லொரியின் உதவியாளர்கள் இருவரும் கேப் வண்டியின் சாரதியும் மேலதிக சிகிச்சைக்காக கண்டி வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். சடலங்கள் தற்போது ஹதரலியத்த வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளதுடன் ஹதரலியத்த போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இதேவேளை லிந்துலை மெராயா ஊவகெல்ல தோட்டத்தின் மேல் பிரிவில் அதிவேகமாக பயணித்த முச்சக்கர வண்டியொன்று வீதியை விட்டு விலகி 100 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டுள்ளது. இதில் முச்சக்கர வண்டியின் சாரதி மற்றும் பின்னிருக்கையில் பயணித்த 3 இளைஞர்கள் படுகாயமடைந்து நுவரெலியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்தவர்களில் ஒருவர் முதுகு தண்டுவடத்தில் காயமடைந்து தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் பின்னால் பயணித்த அவரது நண்பர்கள் அதிக அளவில் மதுபோதையில் இருந்ததாகவும் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் முச்சக்கர வண்டி வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதாகவும் தெரியவந்துள்ளது. யட்டிநுவர பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவராக பணியாற்றிய ஐக்கிய மக்கள் சக்தியின் உறுப்பினர், அவரது மனைவி மற்றும் மூத்த மகள் ஆகியோர் அவர்களது வீட்டில் உயிரிழந்த சம்பவம் குறித்து போலீசார் தொடர்ந்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். போலீசாரால் நடத்தப்பட்ட முதற்கட்ட விசாரணையில் இறந்த பிரதேச சபை உறுப்பினர் வேறொரு நபருடன் செய்த பண கொடுக்கல் வாங்கலே இந்த தற்கொலைக்கு வழிவகுத்துள்ளமை தெரிய வந்துள்ளது. போலீஸ் அவசர தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவலின்படி நேற்று காலை யட்டிநுவர யஹலதென்ன பகுதியில் அமைந்துள்ள குறித்த பிரதேச சபை உறுப்பினரின் 2 மாடி வீட்டில் இருந்து சடலங்கள் மீட்கப்பட்டன. வீட்டின் பின்புறம் கட்டப்பட்ட ஒரு தற்காலிக இடத்தில் பிரதேச சபை உறுப்பினர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட அதே நேரத்தில் வீட்டின் மேல் மற்றும் கீழ் தளங்களில் உள்ள 2 அறைகளில் அவரது மனைவி மற்றும் மகளின் உடல்கள் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டன. இருப்பினும் மனைவி மற்றும் மகளின் மரணத்திற்கான காரணம் இன்னும் வெளியாகாத நிலையில் முதல் நாள் இரவு தனது மனைவி மற்றும் மகளுக்கு ஏதோ ஒரு வகையான தூக்க மாத்திரைகளை கொடுத்து அவர்களின் கழுத்தை நெரித்து பிரதேச சபை உறுப்பினர் கொன்றிருக்கலாம் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். பிரதேச சபை உறுப்பினரின் இளைய மகளுக்கு 12 வயது என்றும் சம்பவ தினத்திற்கு முன்தினம் கல்வி சுற்றுலாவிற்கு சென்று நள்ளிரவுக்கு பிறகு வீடு திரும்பியதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்நிலையில் தனது தந்தை சில மாத்திரைகளை சாப்பிட கொடுத்ததாக சிறுமி போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். அதிகாலையில் தன்னை கழுத்தை நெரிப்பது போல் உணர்ந்து எழுந்ததாகவும் தனது தந்தை கையில் கம்பியை பிடித்திருப்பதை கண்டதாகவும் அந்த நேரத்தில் தனது தந்தை தன்னை கட்டிப்பிடித்து அணைத்ததாகவும் இளைய மகள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளார். பின்னர் தனது தந்தை குளியலறைக்கு செல்வதாக கூறி சென்றுள்ள நிலையில் சிறிது நேரத்திற்கு பிறகு குரட்டை சத்தம் கேட்டதாகவும் அங்கு சென்றபோது தனது தந்தை தூக்கில் தொங்கியிருப்பதை கண்டதாகவும் சிறுமி குறிப்பிட்டுள்ளார். மேலதிக விசாரணைகளின் போது இறந்த பிரதேச சபை உறுப்பினர் சம்பிக்க நிலந்த எழுதியதாக கூறப்படும் 4 பக்க கடிதம் ஒன்றை விசாரணை அதிகாரிகள் கண்டுபிடித்துள்ளனர். அதில் விஜயசிங்க, உன்னை சபிக்கிறேன், நீ எப்போதும் என்னை கொலை செய்வதாக மிரட்டி வீட்டை விற்க முடியாவிட்டால் உன்னை கொன்று விடுவேன் என்று மிரட்டுகிறாய். ஒரு நாள் என் மகளின் பாடசாலைக்கு அருகில் வந்து மகளுடன் இருந்தபோது என் காலரை பிடித்து வீட்டிற்கு வந்து கையெழுத்திட சொன்னான். நான் கையெழுத்திட முடியாது என்று சொன்னதும் அவன் என் தலையில் இரும்பினால் அடித்தான். என் நெற்றியில் அந்த வடு இன்னும் இருக்கிறது. இவ்வாறு அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான ஸ்தல விசாரணையை கண்டி நீதவான் சாமர விக்ரமநாயக்க மேற்கொண்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். உக்ரைன் சிறை மீது ரஷ்ய ராணுவம் ஏவுகணை வீசி சரமாரி தாக்குதல் நடத்தியுள்ளது. ராணுவ கூட்டமைப்பான நேட்டோவில் இணைய உக்ரைன் ஆர்வம் காட்டியது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் உக்ரைன் மீது போர் தொடங்கி தாக்குதல் நடத்தி வருகிறார். இந்த போரில் உக்ரைனுக்கு ஆதரவாக அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் நிதியுதவி மற்றும் ஆயுதங்களை வழங்கி வருகிறது. ரஷ்யாவுக்கு வடகொரியா உதவுகிறது. சீனா மறைமுகமாக உதவுவதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இந்த போரில் பல்லாயிரக்கணக்கானவர்கள் உயிரிழந்துள்ளனர்.
போரை உடனடியாக கைவிட வலியுறுத்தி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உள்ளிட்ட உலக அரசியல் தலைவர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறார்கள். ஆனால் 3 ஆண்டுகளாக போர் தொடர்கிறது. இந்த நிலையில் ரஷ்ய இராணுவத்தினர் உக்ரைனை குறிவைத்து நள்ளிரவில் திடீர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். தென்கிழக்கு ஜப்போரிசியா பகுதியில் உள்ள சிறைச்சாலையை குறிவைத்து இஸ்கந்தர் ஏவுகணைகளை வீசியும் ட்ரோன்களை பறக்கவிட்டும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதில் அந்த சிறைச்சாலை கட்டிடம் கடும் சேதமடைந்துள்ளது. இந்த கோர தாக்குதலில் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த 17 கைதிகள் கொல்லப்பட்டதாக முதற்கட்ட தகவல் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது பலி எண்ணிக்கை 22ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 100க்கும் மேற்பட்டோர் காயம் அடைந்துள்ளதோடு சிறைச்சாலையில் இருந்து பலர் தாக்குதலை பயன்படுத்தி தப்பியோடியுள்ளனர். முன்னதாக அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் தாக்குதலை உடனடியாக நிறுத்த கெடு விதித்துள்ளார். மேலும் அவர் அடுத்த 12 நாட்களுக்குள் உக்ரைன் மீதான தாக்குதலை ரஷ்யா முழுமையாக கைவிட வேண்டும், இல்லையெனில் ரஷ்யா மீது பயங்கர வரி விதிப்பு விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய நாணய மாற்று விகிதம் டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87 960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.